ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். முதல்ல என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து என்னுடைய அன்பான சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள். அதில் இருக்கிற குறை நிறைகளை கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணிக்கிடுவேன். தொடர்ந்து பாருங்கள் மக்களே, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மலர் ராஜா சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு எப்பயும் உண்டு. என் வீடியோ பாருங்கள், ஆதரவை தாருங்கள். இப்போ நம்ம 55வது பகுதியில் என்னுடைய திருமணம் நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சாப்பாடு தான். சாப்பாடு எங்கே வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பஸ் ஸ்டாண்டில். அப்போல்லாம் கோயில்கிட்ட மண்டபம் கிடையாது, இப்போ மண்டபம் இருக்குது. அப்போ மண்டபம் கிடையாது. ஆனால் நம்ம ராஜாஜி பார்க் முருகன் கோயிலேருந்து அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகணும் மக்களே. எப்படியும் நடந்து போனோம்னா 20 நிமிஷம் ஆகும் தாராளமாக. வண்டியில் போனால் 10 நிமிஷம்தான். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு தூரம். அப்போ அங்கே ராஜேஸ்வரி அப்படின்ற ஹோட்டல் அண்ணா பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. அந்த ஹோட்டலில் தான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லா மக்களுமே அங்கே தான் போனோம். அப்போ பார்த்திங்கன்னா எங்களை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் நடந்து வந்தாங்க. எனக்கு உண்மையிலே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்ன இப்படி இந்த வெயில்லன்ட்டு. வேறு வழி இல்லை. பாதி பேர் ஆட்டோ பிடிச்சி வந்துட்டாங்க. இப்படி போயாச்சு மக்களே. இப்போ அந்த சாப்பாட்டு விஷயத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோக்கன் 2 பக்கமும் பிரித்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. இப்போ எங்கள் சைடு பாதி டோக்கனும் அவங்க சைடு பாதி டோக்கனும் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது எங்கள் அம்மாட்ட இருந்த டோக்கன் காலி ஆயிடுச்சு. அப்போ அடுத்து நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க. சரி, நம்ம உள்ளே போய் மேனேஜரை பார்த்து நம்ம டோக்கன் வாங்குற வரைக்கும் இவங்களை வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார்கிட்ட கேட்டாங்க எங்கள் அம்மா. இப்போதைக்கு உங்கள் கையில் இருக்கிற டோக்கனை கொடுங்கப்பா, இவங்கெல்லாம் கம்பெனிகளுக்கு போகணுமா, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பட்டும், நம்ம உள்ளே போய் அதுக்கப்புறம் டோக்கன் வாங்கி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லி கேட்டிருக்காங்க. யார்கிட்ட? எங்கள் மாமியார்கிட்ட. பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை எங்கள் ஆளுங்க நிறைய வருவாங்க, அவங்களுக்கு வேணும்ல அப்படின்னு சொல்லி கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. பார்த்துக்கோங்க, தரமாட்டேன்னு சொல்லாமல் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லைப்பா, இதுகளை அனுப்பிச்சி விட்ருவோம், அடுத்து நம்ம வாங்கிக்கலாம்ல, நம்ம இன்னும் வேண்டியது இருக்குது, வாங்கிக்கலாம் அடுத்து உள்ளே போய் அப்படின்னு சொல்லி இல்லை வருவாங்க, எங்கள் ஆளுங்க நிறையா வருவாங்க அப்படின்னு எங்கள் மாமியார் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாம் அது ஒரு இதாகி போச்சு. என்ன இவங்க மலருக்கு மாமியா இப்படி. இப்போ சாப்பாடு டோக்கனை கூட கொடுத்து சரி இந்தாங்கப்பா சாப்பிடுங்கப்பா எல்லாருமே, அதாவது மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு அப்படின்றது ரெண்டும் அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வீடு ஆகி போகுது. அதான உண்மைதான மக்களே, நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? 2 வீடுமே ஒரு வீடு ஆகி போகுது. இரு மனங்கள் ஒரு மனம் ஆகிருது அப்படின்றது தான் திருமணம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க எங்கள் ஆளுங்க நான் அப்படின்னு சொல்லி சொல்லவுமே எங்கள் சைடில் வந்தவங்க என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு கொஞ்சம் சங்கடமாயிடுச்சு. அம்மான்னு கிடையாது, அவங்க வாய் விட்டு சொல்லிட்டாங்க, மற்றவங்க சொல்லலை, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட பேசலை, எங்கள் அம்மாட்ட போய் சொல்லியிருக்காங்க. என்னக்கா இப்படி இடத்துல பொண்ணு கொடுத்துருக்குறீங்க, அவங்க சாப்பாட்டுக்கே இவ்வளோ கராராக இருக்கிறாங்களே, நம்ம பிள்ளைய இப்படி கொடுத்துட்டீங்களே, என்ன செய்வா ஏது செய்வான்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டிருக்காங்க. அதாவது என்னோட ஃப்ரெண்டு விமலான்னு சொல்லியிருக்கேன்னா அவங்க அம்மா. அவங்க எனக்கு என் மேலே கொஞ்சம் அதிகமான பாசம். உண்மையிலேயே நான் எங்கள் வீட்டில் இருந்ததை விட அவங்க வீட்டில் தான் அதிகமாக இருந்திருக்கேன். எல்லாருமே என்ன இப்படி பண்ணுறாங்க, கொடுக்க மாட்றாங்க அப்படின்றதோட போயிட்டாங்க. ஆனால் இவங்க ஒருபடி மேலே போய் எங்கள் அம்மாட்டே கேட்டிருக்காங்க, என்னம்மா இந்த மாதிரி என்னக்கா இந்த மாதிரி பேசி முடிச்சுருக்கீங்க, கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, இந்த அம்மா என்ன டோக்கனை கூட இப்படி கணக்கு பார்க்குறாங்களே, பாவம் எப்படி என்ன இப்போ வண்டியை குப்பையை கொட்ட போகிறாளோ அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, போ சரியாயிரும்ப்பா அப்படின்னு எங்கள் அம்மா இருந்ததை அப்படி மேட்ரை முடிச்சு விட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக டோக்கனை போய் எங்கள் அம்மா உள்ளே வாங்கிட்டு எல்லாரையும் சாப்பிட வச்சு சாப்பாடு கொடுத்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு மக்களே. முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா மணி 1 மணி இருக்கும் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது. சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சு. ஆலாத்தி எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னே ஆலாத்தி எடுப்பாங்கள்ல,
அப்போ நேரம் எங்கே போகிறோன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போகிறோம். மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோன்னே அப்போ தான் அவங்க பெரியம்மா மக 2 பேரும் வந்து ஆளாத்தி இருக்கிறாங்க. கல்யாணத்துக்குலாம் அவங்க வரவே இல்லை. அவங்க அம்மா அவங்களும் யாருமே வரல. எங்கள் மாமியார் மட்டும்தான், குழந்தைங்க கூட வரல. யாரே என் கணவரோட தம்பி, ஒரு தம்பி தான், தங்கச்சியெல்லாம் கிடையாது, அக்காலாம் கிடையாது. ஒரே தம்பி, அவரும் கல்யாணத்துக்கு வரல. பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் மட்டும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஆளுங்க வருவாங்க அப்படி இப்படின்னாங்க. அது என்ன விஷயமோ தெரியாது எனக்கு. அது உண்மையிலேயே வந்தாங்களா வரலையான்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா நாத்தனார் அவங்க வந்து அப்படியே தலை சும்மா கொண்டையை போட்டுட்டு, ஃபோட்டோவை கூட இருக்குப்பா காமிக்கிற மாதிரி, அப்படியே கொண்டையை போட்டு அப்படியே ஆலத்தி எடுத்தாங்க. அப்போ தான் நான் பார்க்குறேன் இவங்க யார் என்னன்ட்டு. பார்த்தா ஆலத்தி எடுக்கிறது நாத்தனாராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்ட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்கெல்லாம் இவரோட பெரியம்மா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் இருந்தோம். அப்புறம் வந்து நாத்தனார் முறைக்கு ஒரு பொண்ணு வந்து கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தீங்களா, கல்யாணத்துக்கு. என்னை காலையில் வந்து வெள்ளனா நாத்தனார் இது கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, பொண்ணழைச்சி போகிறது. அதை தான் சொல்லாமல் உளறிக்கிட்டு இருக்கு. பொண்ணழைச்சி போவாங்களே மக்களே. அப்போ வந்து அந்த பொண்ணு முத்துமாரின்ற பொண்ணு தான் வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம். போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்து பாலும் பழம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ கூட அவங்க பெரியம்மா பொண்ணுங்க எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. நாங்கள் போய் சற்று நேரம் உட்காந்துருந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் மாமியார் எல்லாருக்குமே அவங்க வந்து பக்கத்தில் பழக்கம். குழந்தை வந்து அந்த வீட்டில் தான் இருப்பாப்லையாம். அந்த வீட்டு குழந்தனை வந்து என் கொழுந்தனோட அந்த முத்துமாரின்ற தம்பி வந்து ஃப்ரெண்டு 2 பேரும், அந்த பழக்கம் அவங்க. அப்போ வந்து கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் பாலும் கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் இருந்த மணிக்கு அப்படியே எங்கள் வீட்டுக்கு நாங்கள் சீர் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா, அதனால் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். எங்கள் வீட்டுக்கு அதுக்கப்புறம் விமலா அம்மா கூப்பிட்டு விட்டாங்க அன்னைக்கு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் பாலும் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே இங்கே சீரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா சீரெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். இப்படி சேலை இந்த பக்கமெல்லாம் போட்டு மொட்டை மாடியில் போய் நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்ப போகையில் ஒரு ட்விஸ்ட் நடந்துருச்சு மக்களே. அது என்னன்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? உங்கள் கல்யாணத்துக்களையும் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் சொல்கிறீங்களா மக்களே? கமெண்டில் போடுங்க. கமெண்டு கண்டிப்பாக பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நான் அதை வந்து நான் என்னுடைய வரலாறு சொல்கிறதில்ல எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். தவறுகள் நீங்கள் எதுவுமே தவறோ சரியோ ரெண்டுமே எதுவுமே சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒன்றுமே நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போகிறேன். 56வது பகுதி வந்துருச்சு மக்களே. கமெண்ட் போடுங்க. நான் வந்து எனக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் போட்டால் தான். கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னோடய வீடியோவை பார்த்து கமெண்ட் போட்டு என்னை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் மக்களே, ஓகேங்களா? இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க. கண்டிப்பாக பார்க்குற அனைத்து என் அன்பான உறவுகளுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நம்ம 57வது பகுதியில் சந்திப்போமா? பாய் மக்களே, நன்றி.